ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகையில் பாட வேண்டிய முருகன் பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான நாட்கள் இருக்கின்றன. அதிலும் ஒரு சில நாட்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாட்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான நாட்களில் ஒன்றாக திகழ்வதுதான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். ஆடி மாதத்தில் 2 முறை வந்தது என்றும் அதில் அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே ஆடி கிருத்திகையாக கொண்டாடக்கூடியது ஆகஸ்ட் 7ஆம் தேதிதான் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் நம்மால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியவில்லை அல்லது வழிபாடு செய்ய இயலவில்லை என்று மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் எந்த பாடலை பாடி முருகனை வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை எந்த நெய்வேத்தியத்தை வைத்து எந்த மலர்களை சாற்றி எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களை பாடி வழிபாடு செய்யும் போது அவரின் அருளை மிகவும் எளிதில் சுலபமாக பெற்றுவிட முடியும் என கூறப்படுகிறது. அதனால் தான் அவருடைய பக்தர்கள் பலரும் அவரை பாட்டின் தலைவனாகவே வைத்து பாடல்கள் எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது. காலையிலிருந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க இயலாதவர்களாக இருந்தாலும் சரி, வழிபாடு செய்ய இயலாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பாடலை முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து ஒரே ஒரு முறை பாடினாலே போதும் முருகனின் அருளை பரிபூரணமாக பெற்றுவிட முடியும். இந்த பாடலை வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு படிப்பது என்பது சிறப்பு. இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக தீபம் ஏற்ற வேண்டும் என எந்த நிபந்தனையும் கிடையாது. மேலும் இந்த பாடலை கிருத்திகை என்று இரவுக்குள் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கூறி வழிபாடு செய்யலாம். இந்த பாடல் வரிகளை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓம் நமோ சுப்பிரமணியா, சகல லோக ரக்ஷா சுப்பிரமணியா, அருள் கொடுக்கும் ஆறுமுக வேலவா, பரம புருஷா, பாவநாச, பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணிகை, குன்றத்தூர், பழமுதிர் சோலை வாசா, ஓம் நமோ சுப்பிரமணிய சகல லோக ரக்ஷயா. இதுதாங்க இந்த பாடல். சகல உலகங்களையும் ரட்சித்து காக்கும் முருகனே, எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியவனே என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் அறுபடை வீடுகளையுமே இந்த பாடலில் கூறி அறுபடை வீடுகளில் வீற்றிருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் ஆடி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை தவறவிடாமல் பயன்படுத்த விரைவில் முருகனின் அருளை பெற முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.